ஹலோ மை டியர் ஃபார்மர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மாடுகள் மாதிரியான கால்நடைகளை வளர்க்குறதுக்கு அதிக அளவிலான தண்ணீர்ன்றது தேவைப்படும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வறண்ட பகுதிகளில் நம்மளால் மாடுகளை சரியாக வளர்க்க முடியாது. அப்படி வறண்ட பகுதிகளில் வளர்க்கக்கூடிய ஒரு சிறந்த கால்நடை லைவ் ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆடுகள் தான். இதனாலே பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு புவர் மேன் கவ் அப்படின்ற பெயர் ஆங்கிலத்தில் இருக்குது. ஆடுகளை வளர்க்குறதுக்கு அதிக அளவிலான முதலீடுன்றது தேவைப்படாது. குறைந்த முதலீட்டிலே நம்ம ஆடுகளை வளர்க்க முடியும். சிறு குறு விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த தொழிலாக விளங்குறது பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு. இது மட்டும் இல்லாமல் ஆட்டு இறைச்சியோட அந்த தேவைன்றது நாளாக நாளாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் சப்ளை மிகவும் குறைவாக தான் இருக்குது. இந்த அளவிற்கு ஆடுகளோட இறைச்சியோட தேவை இருக்கிற அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும். ஆடு வளர்ப்பில் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸை பயன்படுத்தணும். மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ்டு கோட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? பரண்மேல் ஆடு வளர்ப்பு, அதை தான் பார்த்தீங்கன்னா ரைஸ்டு கோட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறை மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம சிறந்த வழியில் ஆடுகளை வளர்க்க முடியும். இந்த காணொலியில் நம்ம பரண்மேல் ஆடு வளர்ப்பு எப்படி பண்ணணும், இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆடு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா 2 வகைகள் இருக்குது. சமதள பகுதிகளில் நம்ம ஓப்பன் கிரவுண்டில் விட்டு இந்த ஆடுகளை வளர்ப்போம். இதை தான் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக விவசாயிகள் செய்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த முறையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிற அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் மெத்தட் அப்படின்னு அழைக்கக்கூடிய பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறை இன்ட்ரோடியூஸ் செய்யப்படுது. இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறை மூலமாக பார்த்தீங்கன்னா 100 ஆடுகளை 2 மனிதர்களாலே வளர்க்க முடியும். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக பல ஆண்டுகளை பண்ணிகிட்டு இருக்க அந்த சமவெளி பகுதிகளில் ஆடுகளை கட்டி போட்டு வளர்க்குறதுல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் என்ன? முதல் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு உணவுகளை கொடுப்போம். அப்படி உணவுகளை கொடுக்கும் பொழுது அவைகள் அங்கேயே அவைகளோட கழிவுகளை வெளியேற்றுது. அப்படி கழிவுகளை வெளியேற்றுற இடத்துல உணவையும் உட்கொள்ளுது. இப்படி உணவையும் உட்கொள்ளும் பொழுது நோய் பரவல் அதிக அளவில் இருக்கும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வெளிப்பகுதிகளில் ஆடுகளை வளர்க்கும் பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா RH கண்டென்ட் அதிகமாகுது. RHனா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. காற்றில் இருக்க வெப்பமான ஒரு ஈரப்பதம் தான் இது. இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல அதிக அளவிலான ஒரு வெப்பமன்றத்தை நம்ம உணரலாம். இதை நீங்கள் எப்போ உணரலான்னு பார்த்தீங்கன்னா மழை வரத்துக்கு முன்னாடி ஒரு விதமான வெப்பம் புழுக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த புழுக்கத்தை தான் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு புழுக்கமான சூழ்நிலை இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஓப்பனான ஸ்பேஸில் ஆடுகளை விட்டு வளர்க்கும் பொழுது ஏற்படுது. இந்த வெப்பம் பார்த்தீங்கன்னா சிறிய குட்டிகள், பிறந்த குட்டிகளை அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாக்குது. இது மட்டும் இல்லாமல் அவைகள் இறந்து போகுது. இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இப்படி ரைஸ்டு பிளாட்ஃபார்மில் நம்மளால் கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாகிறதுக்கு இன்னொரு காரணம் அவைகள் அங்கேயே கழிவு கழிக்குது. இது மட்டும் இல்லாமல் சிறுநீரும் கழிக்குது. அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு காரணமாக அமையுது. இது மாதிரி பிரச்சனைகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் மெத்தட் மூலமாக கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளலாம். இந்த பரண்மேல் இருக்கிற இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படின்றத பார்ப்போம். தரைப்பகுதியிலேருந்து 4 அடி உயரத்தில் இந்த அமைப்பு இருக்கும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகளோட கழிவுகள்ன்றது கீழ்ப்பகுதியை சேரும். இது மூலமாக நம்ம அந்த இடத்த சுத்திகரிக்கிறதுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். அவையோட சிறுநீர்கள், கழிவுகள் இது எல்லாத்தையுமே நம்ம எளிமையாகவே சுத்திகரிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் உணவையும் நம்ம சுத்தமாக ஆடுகளுக்கு கொடுக்க முடியும். இந்த அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா மரப்பலகைகளை எடுத்துப்பாங்க. அந்த பலகைகளோட குறுக்களவுன்றது 4 இன்ச் இருக்கும். ஒவ்வொரு பலகைக்கும் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் கேப் விட்டு அதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. கரெக்டாக சீரான வரிசையில் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இதை தொடர்ந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகளை நம்ம அந்த பரண் மேலே ஏற்றணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பை கொடுப்பாங்க, ஒரு ஏற்றமான ஒரு ஃப்ளோரிங்கை. அந்த ஃப்ளோரிங்கிறது பார்த்தீங்கன்னா தரைப்பகுதியிலேருந்து 15 டிகிரி மேல் பார்த்தா மாதிரி இருக்கணும் எலிவேஷனோட. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த பரண் மேல் இருக்கிற நீரும் இந்த எலிவேஷன் மூலமாக வெளியில் வந்துடும். ஸோ இந்த எலிவேஷன்றதையும் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி நம்ம வெளிப்புறங்களில் ஆடுகளை கட்டி மேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வருதுன்னா
அவைகளுக்கு உணவு கொடுக்கும் போதும் அந்த உணவு கூட அவைகளோட கழிவும் வந்து கலந்துடுது. அது மட்டும் இல்லாமல் மண் தூசிகள் மாதிரியான பொருட்களையும் வந்து அவைகள் சேர்ந்து வந்து உட்கொள்ளுது. இப்படி உட்கொள்ளும் போதும் நோய்கள் வந்து அதிகமாக வந்து பரவுது. இதனால் இறப்பு விகிதம் வந்து அதிகமாகும். மார்டாலிட்டி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனால் நம் பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறை மூலமாக இந்த ஆடுகளை வளர்க்கும் பொழுது இந்த ஆடுகளுக்கு உணவு அளிக்கிறதுக்குனே பார்த்திங்கன்னா ஒரு தனியாக அமைப்பை வந்து உருவாக்கி அந்த அமைப்பில் தீவனங்களை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வந்து நம்ம கொடுக்குறோம். இதனால் பார்த்திங்கன்னா ஆடுகளோட கழிவுகள் இந்த உணவுப் பொருட்கள் கூட தொடர்பே இல்லாமல் இருக்கும். உணவுப் பொருட்கள் ஹைஜீனிக் கண்டிஷன் எந்த விதமான தொற்றுகளும் இல்லாமல் ஆடுகளுக்கு போய் வந்து சேருது. இப்படி நம்ம பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறை மூலமாக வந்து ஆடுகளை வளர்க்கும் போது அவைகளுக்கு பசுந்தீவனத்தை வந்து நம்ம கொடுக்கலாம். மேய்ச்சல் முறையில் வந்து வளர்க்குறோன்னா அவைகள் வெளியிடங்களுக்கு சென்று அங்கு மேய்ந்து வந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து கட்டி போடுவோம். அப்போ இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உணவு கொடுப்போம், மாலை நேரங்களையும் வந்து உணவு கொடுப்போம். அப்படி உணவு கொடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த கழிவுகளோடு சேர்த்து அது உணவையும் வந்து உட்கொள்ளும். இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறையில் வந்து இருக்காது. பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறை வந்து நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து உணவை வந்து தனியாக விளைவிக்கணும். பசுந்தீவனங்களை ஒரு நிலத்தில் வந்து விளைவிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது 100 ஆடுகள் வைத்திருக்க ஒரு விவசாயி பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் நிலத்தில் பசுந்தீவனங்கள் வந்து வளர்க்கணும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரீன் ஃபாடர் ஒரு சிறந்த பசுந்தீவனம் எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து கோஃபோர். இந்த கோஃபோர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ஃபாடர். நேப்பியர் புல்லினத்தை பேர்ல் மில்லட் கூட கிராஸ் செய்து உருவாக்கப்பட்டது. இதுக்கு ஏன் கோஃபோர்னு பெயர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து இதை உருவாக்குனாங்க. அவங்களோட பிராண்டிங் தான் பார்த்தீங்கன்னா கோ. அதில் 4வது ஜென்ரேஷனாக இருக்குது. அந்த காரணத்தினால இதுக்கு வந்து 4னு வந்து பெயர் வச்சுருக்காங்க. அதனால இதுக்கு பேர் கோஃபோர். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. மேபி வேறு ரகங்களையும் வந்து விட்டுட்ருப்பாங்க. இதோட அப்டேட்டட் வேர்ஷனும் வந்து வரலாம் வருங்காலங்களில். இந்த கோ நேப்பியர் புல்லினத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான கார்போஹைட்ரேட் கண்டென்ட்ன்றதை வந்து இருக்குது. இது ஆடுகளோட வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம். ஸோ இந்த பசுந்தீவனத்தை பார்த்தீங்கன்னா 100 ஆடுகள் வைத்து கொண்டிருக்கும் விவசாயிகள் வளர்க்க தொடங்கலாம் 4 ஏக்கரில். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பரண்மேல் ஆடு வளர்ப்பில் ஆடுகளை வந்து வளர்க்கணும். இப்போ இருக்க டிமாண்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வளர்க்க முடியும். மேய்ச்சல் நிலங்கள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலத்தில் வைத்து ஆடுகளை கட்டி போட்டு வளர்க்கணும்னு நினைத்தாலும் வந்து இன்றைய காலகட்டத்தில் அது கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயமா வந்து இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பரண்மேல் ஆடு வளர்ப்புக்கு நகர சொல்கிறாங்க வேளாண் நிறுவனங்களும் கால்நடை பல்கலைக்கழகங்களும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறையிலையும் ஆடுகளை சரியாக வந்து கவனிச்சுக்கணும். அவைகளுக்கு நோயோட அறிகுறிகள் இருக்கான்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நோய் தாக்கம் இருந்துச்சுன்னா உணவு எடுக்கிறத வந்து குறைச்சிரும் ஆடு. இது மட்டும் இல்லாமல் அதோட பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதனால் பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் நம்ம வந்து அவைகளுக்கு சிகிச்சையும் வந்து கொடுக்கணும். குடற்புழு நீக்கத்தை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். குடற்புழு சம்மந்தப்பட்ட ஒரு பதிவுன்றது நம்ம சேனலில் இருக்க. இயற்கை முறையில் எப்படி வந்து குடற்புழு நீக்கணும் அந்த வீடியோ லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் ஷெட்யூல் அந்த தடுப்பூசி அட்டவணையை நீங்கள் வந்து சரியாக வந்து பின்தொடரணும். வேக்சினேஷன் ஸ்கெடியூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொடிய நோய்கள்லேருந்து ஆடுகளை நம்மளால் வந்து காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் இறப்பு வந்து நேருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதோட இன்சூரன்ஸும் முடிஞ்சால் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் தப்பி தவறி ஏதாச்சும் ஆடுகளுக்கு நோய் தாக்கம் வந்து ஏற்படுத்துச்சுன்னா உடனடியாக அந்த ஆடுகளை கூட்டத்துக்கிட்ட இருந்து பிரித்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆட்டுக்கு தேவையான சிகிச்சையை வந்து அளிக்க தொடங்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த கோட் ஃபார்மாக வந்து இருக்கும். இது மாதிரி நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்ற ஆட்டு பண்ணைகள் சிறந்து விளங்கும். இதில் நோய் தாக்கமும் இருக்காது. அந்த விவசாயிக்கு பார்த்திங்கன்னா நல்ல வருமானம்ன்றதும் கிடைக்கும். இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறையில் இருக்க இன்னொரு சிறந்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் போதும் அந்த ஆடுகள் அந்த தீவனத்தையும் அந்த செடிகளையும் மேயறதுக்கே அதோட எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணிவிடும். இதனால் பார்த்தீங்கன்னா இடை அதிக அளவில் வந்து கூடாது. ஆனால் நம்ம இந்த முறை மூலமாக வந்து ஆடுகளை வளர்க்கும் பொழுது இடை வந்து அதிக அளவில் கிடைக்கும். இறைச்சிக்கு வந்து ஆடுகளை வந்து வளர்க்குற பட்சத்தில். இப்போ நம்ம சேனலில் ஆடு வளர்ப்பு பற்றின தெளிவான விளக்கம் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ பதிவுன்றது வந்து இருக்குது. அந்த காணொளி இப்போ இங்கே வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆடு வளர்ப்பு பற்றின முக்கியமான தகவல்கள் முழுமையான தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம். வேளாண்மை சார்ந்த தொழில்கள் பற்றின விளக்கங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா டெக்ரோனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னொரு பயனுடைய தகவலோட அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.